பொங்கல் ப்ரிப்பரேஷன் நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது இதில் சொல்கிறேன். முதல்ல அந்த பாத்திரத்தை எடுத்துக்கணும். அந்த பாத்திரத்தில் அந்த அளவு கப்பு காமிச்சிருக்கேன். அதால் 1 கப்பு ரா ரைஸ் பொன்னி போட்டிருக்கேன். அதே கப்பால் 1/4 கப்பு விட இன்னும் 1 பிடி கூட போட்டு பாசிப்பருப்பு அதையும் அதில் போட்டாச்சு. இதற்கு பிறகு 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 2 பிஞ்ச் பெருங்காயம், 1 ஸ்மால் பிஞ்சு மஞ்சத்தூள், போட்டு அந்த அளந்த அதே கப்பால் 5 டம்ளர் தண்ணி அதில் ஊற்றி நல்லா இளக்கி தேவைக்கேற்ற உப்பு, குக்கருக்குள்ளே இறக்கி வச்சுட்டு மூடி போட்டுருணும். சைட் பை சைடு ஒரு சின்ன பாத்திரத்தில் ஒரு 2 அல்லது 3 டம்ளர் தண்ணி சூடு பண்ணி வச்சுக்கோங்க. அது நல்ல சுத்த தண்ணியாக இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. இப்படி கரண்டியால் மசிக்கும் பொழுது உங்களுக்கு ஒருவேளை இந்த பொங்கல் ரொம்ப இறுக்கமாக தெரிஞ்சுது அப்படின்னா அந்த சுட வச்ச தண்ணியை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு தேவைக்கேற்ற மாதிரி இளக்கி உங்களுக்கு தேவையான பொங்கல் பதத்துக்கு கொஞ்சம் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். இது ஒரு பக்கம். இப்போது இதில் நான் இஞ்சி போடலை, எங்கிட்ட இல்லை. உங்ககிட்ட இஞ்சி இருந்தால் ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து தோல் சீவி கழுவி பொடி பொடியாக நறுக்கி அதை இந்த மிளகு சீரகம் போடும் பொழுது அதையும் போட்டு அடுப்பில் வச்சிருக்கலாம். குக்கர் எல்லாம் கத்தி முடிஞ்ச பிற்பாடு அதனுடைய ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆன பிற்பாடு மெதுவாக இந்த பாத்திரத்தை வெளியில் எடுத்து வச்சுட்டு ஒரு கரண்டியால் நல்லா மசிச்சு விட்டுணும். அது சூடாக இருக்கும்போதே மசிச்சோன்னா நல்லா பளிச்சுன்னு மசிஞ்சிடும், நல்ல மையாக மசிஞ்சிடும். ஓகே, இப்பொழுது தாளிப்புக்கு வந்துடலாம். தாளிப்பு கரண்டி எடுத்துட்டு அதில் நல்லா உண்டுன்னு 2 அல்லது 3 முட்டை நெய் விடணும். தேவைக்கு கொஞ்சமாக எண்ணெயும் விட்டுக்கலாம், நான் விட்டுருக்கேன். இதை விட்டுட்டு இதில் இப்போது திரும்பி 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு லேசாக நுணுக்கி வச்சிருக்கிறது, ஒரு பிஞ்சு பெருங்காயம், கருவேப்பிலை, இதையெல்லாம் போட்டு நல்லா அதை தாளித்து
அப்படியே அந்த பொங்கலில் கொட்டி இலக்கி மூடி வச்சுட்டு 5 நிமிஷம் வச்சுட்டு அப்புறம் எடுத்து பார்த்திங்கன்னா நல்ல பலபலன்னு பொங்கல் வந்திருக்கும். நல்லபடி சாப்பிட்லாம். தேங்க்யூ. இதில் முந்திரி பருப்பு வேணுங்கிறவங்க சேர்த்துக்கலாம். தட் இஸ் ஒன்லி ஆப்ஷனல். அது என்ன பண்ணணும்னா லாஸ்ட்டாக தடுக்கா பண்ணும் பொழுது அதை முடிச்சுட்டு ஒரு ஸ்பூன் நெய் விட்டு அதில் முந்திரி பருப்பை போட்டு செவக்க வறுத்து அந்த பொங்கலில் போட்டு கலந்துடலாம். அது ஒரு ஆப்ஷன். தேவையில்லைன்னு நினைக்கிறவங்க அது போட தேவையில்லை.